வணக்கம் யூசுப், நான் உங்கள் சுரேந்தர். நம் காலத்தின் மிக சவாலான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, விண்வெளி பயணத்தை சாத்தியமாக்கினவர், மின்சார கார்களில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர், மனித மூளையோட கணினியை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு கொண்டுட்டு இருப்பார். அவர் தான் எலான் மஸ்க். ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய கனவுகளையும் விடாமுயற்சியும் மட்டுமே துணையாக கொண்டு எப்படி இந்த உலகத்தையே மாற்றும் அளவுக்கு சக்தி விட்டான். பள்ளி பருவத்தில் சந்தித்த சவால்களில் இருந்து உலகின் நம்பர் 1 பணக்காரராக உயர்ந்தது எப்படி? வாருங்கள், எலான் மஸ்கின் மெய் சிலிர்க்க வைக்கும் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். ஜூன் 28, 1971 தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டோரியாவில் பிறந்தவர் எலான் மஸ்க். கனடிய தாய்க்கும் தென்னாப்பிரிக்க தந்தைக்கும் மகனாக பிறந்தவர். சிறு வயதிலேயே அவர் மிகுந்த ஆர்வமும் தீரா காதலும் புத்தகங்கள் மேல் கொண்டிருந்தார். மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை விட புத்தகங்களில் மூழ்கி புதிய புதிய விஷயங்களை கண்டறிவதிலேயே அவரது ஆர்வமானது இருந்தது. 12 வயதிலேயே ஒரு வீடியோ கேமை உருவாக்கி அது ஒரு கணினி இதழுக்கு விற்றது அவருடைய சாமர்த்தியத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம். வச்சு பாருங்க, நம்மளாம் நம்மளுடைய 12 வயசுல ஏதோ ஒரு பக்கம் விளையாண்டு வந்திருக்கோம். ஆனால் எலான் மஸ்க் ஒரு கேமை உருவாக்கி அதைய 40,000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். அந்த வயசுலேயே அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறார். ஆனால் அவரது சிறு வயது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. தந்தையின் தொடர் குடிப்பழக்கம், தாய் தந்தை விவாகரத்து போன்ற பல கஷ்டங்களை சந்தித்தார். பள்ளியில் தனிமைப்படுத்தப்பட்டார், பல கேலிக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் இந்த சவால்கள் அவரை மேலும் பலப்படுத்தின. தோல்விகளும் துரோகங்களும் ஏளனங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கை ஒரு நாள் நம்மை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உயரும் என்று பெரும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். தென்னாப்பிரிக்காவில் இராணுவத்தில் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தை தவிர்ப்பதற்காக 17 வயதில் கனடாவில் குடிபெயர்ந்தார். அங்கு குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் படித்தார். பின்பு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துக்கு மாறினார். அங்கு இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். கல்லூரி படிப்பை முடிந்ததும் தன்னுடைய சகோதரன் கிம்பலுடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அதன் பேர் Zip2. இந்த நிறுவனம் செய்தித்தாள்களுக்கு ஆன்லைன் நகர வழிகாட்டியை வழங்கும் ஒரு மென்பொருள் நிறுவனம். 1991 இந்த நிறுவனம் $307 மில்லியன் காம்பேக்ட் நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. இதுதான் எலான் மஸ்கின் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்ததுன்னு சொல்லலாம். Zip2வை விற்ற பிறகு 1999 X.com என்ற பெயரில் ஆன்லைன் நிதி சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இது பின்னர் பேபாலுடன் இணைக்கப்பட்டு நிதி சேவை துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. 2002ஆம் ஆண்டு eBay என்ற நிறுவனம் பேபாலை சுமார் $1.5 பில்லியன் வாங்கி கொண்டது. இதில் எலான் மஸ்கிற்கு மட்டும் $165 மில்லியன் கிடைக்கப்பட்டன. இந்த மிகப்பெரிய தொகை எலான் மஸ்கிற்கு அவருடைய அடுத்த கனவிற்கு அடித்தளமாக அமையப்பட்டது. பணக்காரரான பின்பு எலான் மஸ்க் தன்னுடைய கனவுகளை நோக்கி பயணிக்க தொடங்கினார். மனித குலத்தின் எதிர்காலம் பூமியில் மட்டும் இருந்துவிடக்கூடாது என்று நம்பினார். இதன் விளைவாக 2002 ஸ்பேஸ்எக்ஸ் எனும் நிறுவனத்தை நிறுவினார். குறைந்த செலவில் விண்வெளி பயணங்களை மேற்கொள்வதும் மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றுவதும் இவருடைய நோக்கமாக இருந்தது. ஸ்பேஸ்எக்ஸின் ஆரம்பகால ராக்கெட் ஏவுதல்கள் பல முறை தோல்வியை சந்தித்தன. பலரும் அவரை கேலி செய்தனர். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. தனது விடாமுயற்சியால் அடுத்தடுத்து பல வெற்றிகளை பெற்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ராக்கெட்டுகளை அனுப்புவது, திரும்ப பெறும் மறுவீடான ராக்கெட்டுகளை உருவாக்குவது போன்ற பல சாதனைகளை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் பெற்றது. ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை மூலம் இந்த உலகையை இணைக்கும் பணியிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். இது மட்டுமில்லாமல் 2003 டெஸ்லா என்ற நிறுவனத்தை நிறுவினார். மின்சார வாகனங்கள் தான் எதிர்கால போக்குவரத்துக்குண்டான ஒரே தீர்வு என்று முழுமையாக நம்பினார் எலான் மஸ்க். ஆரம்பத்தில் டெஸ்லாவும் பல சிக்கல்களை சந்தித்தன. திவால் நிலையின் விளிம்பிற்கே சென்றது டெஸ்லா. ஆனாலும் எலான் மஸ்கின் தொலைநோக்கு பார்வையும் தலைமை பண்பும் டெஸ்லாவை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக மாற்றியது. இன்று டெஸ்லா உலகின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளர். தானியங்கி ஓட்டுநர் தொழில்நுட்பம், சூரிய ஆற்றல் சேமிப்பு தீர்வுகள் என பல அம்சங்களை டெஸ்லா அறிமுகப்படுத்தியுள்ளது. எலான் மஸ்கின் பார்வை வெறும் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் டெஸ்லாவில் மட்டும் நின்றுவிடவில்லை. மனித மூளையில் சிப்பை பொருத்தும் நியூரலிங்க் என்னும் திட்டத்தை அவர் வடிவமைத்தார். போக்குவரத்து நெரிசல்களை குறைக்க சுரங்கப்பாதை அமைக்கும் த போரிங் கம்பெனி மற்றும் சமீபத்தில் கையகப்படுத்தியுள்ள சமூக ஊடக தளமான ட்விட்டர், தற்போது எக்ஸாக அறிவிக்கப்பட்டுள்ள ட்விட்டர் போன்ற பல துறைகளிலும் தன்னுடைய காலடியை பதித்துள்ளார் எலான் மஸ்க்.
அவர் ஒரு முறை தான் ஒரு ஏலியன் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய சிந்தனைகளும் திட்டங்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. தோல்விகளை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு வெற்றிகளை விடாமுயற்சியுடன் வேட்கையாக துரத்தும் குணம் கொண்டவர். தினமும் 16 மணி நேரம் உழைப்பது, அலுவலகத்தையே தன் வீடாக மாற்றி அதில் தங்கியுள்ளது போன்ற அவரது கடின உழைப்புகள் மிகவும் பிரமிக்க வைக்கின்றன. எலான் மஸ்க் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, தொலைநோக்கு சிந்தனையாளர், ஒரு புதுமை நாயகன். மனித குலத்தின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க அவருடைய தேடல் அவரை தொடர்ந்து புதிய உயரங்களை நோக்கி பயணிக்க வைக்கிறது. சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு கனவுகளை நிஜமாக்கும் அவரது பயணம் எண்ணற்ற இளைஞருக்கு உத்வேகம் அளிக்கிறது. உங்களின் சிலருக்கும் எலான் மஸ்கின் வாழ்க்கை உத்வேகம் அளிச்சிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.